ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது ஒரு ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷுங்க. இது தெலுங்குல நாங்கள் பப்பு பில்லா அப்படின்னு சொல்லுவோம், பப்பு குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷுங்க. ரொம்ப குவிக்காகவும் செஞ்சுக்கலாம். வீட்டில் இருக்கிற பொருட்கள் போதும். அரிசி மாவு, துவரம்பருப்பு இருந்ததுன்னா போதுங்க. சூப்பராக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா நமக்கு இதில் துவரம்பருப்பு சேர்க்கும் போது ப்ரோட்டீனும், அதே போல் அரிசி சேர்க்கும் போது கார்போஹைட்ரேட்ஸும் சமமாக நமக்கு சேர்ந்துடும். உடம்பும் நல்லா இருக்கும், நிறைவாகவும் இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு இந்த வெயில் காலத்தை செஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஈஸியான ஒரு டிஃபனாக இருக்கும். ஃபேமிலியில் எல்லாரும் சேர்ந்து இருக்கிற அன்னைக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு நீங்கள் எல்லாம் சாப்பிடுவீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷுங்க. இது தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் செய்யறது. இது நம்ம ஒரு பொழுது நாட்கள்லையும் செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு அரிசி மாவு நம்ம கிளறிக்கணும். இதுக்கு நம்ம கொழுக்கட்டை மாவு போல இந்த மாவை ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 1 டம்ளர் மாவுக்கு 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் 2 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். இப்போ 2.5 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல இப்போ கொஞ்சமா இதுல உப்பு, ஜஸ்ட் ஒரு 4 கல்லு போட்டா போதும். இந்த மாவு கட்டி தட்டாமையும் நல்லா சாஃப்டாவும் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி கொதி வரட்டும். இந்த கொதி வர்றதுக்குள்ள மாவு ஜலிச்சு வச்சுக்கணும். இப்போ தண்ணி கொதி வருது பாருங்க. இந்த மாவை இதுல கொட்டிடணும். இப்படி கொட்டின அப்புறம் இது தண்ணி எப்படி பொங்கி வருது பாருங்க. இந்த டைம்ல இப்படி ஒரு கரண்டியை வச்சுட்டு அனல் கம்மி பண்ணி 20 நிமிஷம் இதை அப்படியே வேக விடணும். இப்போ பாருங்க, இது கரெக்டா 20 நிமிஷம் நம்ம கழிச்சு நம்ம திறந்து மாவை கிளறலாம். இதுக்கு மத்தியில இப்ப பாருங்க, துவரம்பருப்பு இதுக்கு தேவையான அளவு அளக்கு எடுத்திருக்கேன். அதாவது 150 கிராம் துவரம்பருப்பு நல்லா கரையா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வசதியா கீழே வேணாலும் இறக்கி வச்சுக்கோங்க, இல்ல அடுப்பு மேலேயே வச்சு கூட நிதானமா இந்த தண்ணி மொத்தம் மாவுல மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை மூடி வச்சிடலாம். நம்ம கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் இப்படியே மூடி இருக்கட்டும். பாருங்க, நல்லா சூடு ஆறிடுச்சு. கை பொறுக்கிற சூடு இருக்கு. இப்போ 2ஆ நான் பிரிச்சு இருக்கேன். உங்களுக்கு மாவு கொஞ்சமா போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த வாணலிலேயே கூட நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது கட்டி இருக்காது. உங்களுக்கு அழகா கையில அப்படியே இப்படி தேய்ச்சி தேய்ச்சி மேல கொஞ்சம் தண்ணி தெளிச்சு வேணுங்கிற அளவு, அதாவது நம்ம அந்த பதம் வரணும் இல்லைங்களா, அதுக்கு லேசா ஃபர்ஸ்ட் இதை மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதை டீடைல் வீடியோ உங்களுக்கு என்னோடதுல கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல நீங்க அது பாத்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு பக்குவமா எல்லாம் புரியும் உங்களுக்கு. இப்போ இந்த ஃபுல்லா காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ ரொம்ப பெருசா இருக்கும். இப்போ இது மாதிரி உதுத்துக்கிட்டு தண்ணி தெளிச்சு நம்ம இதை சாஃப்டா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு பிசைய ஆரம்பிக்கும் போது எண்ணெயும் தண்ணியும் பக்கத்துல வச்சுக்கோங்க. வேணுங்கும் போது தண்ணி தெளிச்சு நம்ம பிசையறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, 2 மாவையும் போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம இப்படி பிசையும் போதே ஏதாவது கட்டி இருந்தாலும் உங்களுக்கு நல்லா நசுங்கிடும். இப்போ இது மாதிரி ஆன அப்புறம் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தெளிச்சு கொஞ்சம் பிசைஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா காயாம நல்லா சாஃப்டா இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இதை நல்லா பிசைஞ்சு ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடணும் ஃபர்ஸ்ட். இப்ப பாருங்க, மாவு பக்குவமா இருக்கு. உங்களுக்கு இது மாதிரி நம்ம பிசைஞ்ச அப்புறம் நல்லா ஷேப் பண்ணி உருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா உருட்டி வச்சிடணும். உருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாவு எடுத்து நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். மணி கொழுக்கட்டை, உன்றாள் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறது. அப்புறம் சப்பாத்தி செய்யலாம். அது மாதிரி என்ன வேணாலும் செய்யலாம். இது அவ்வளோ நல்லா கரெக்டா இருக்கும். உங்களுக்கு கொழுக்கட்டை செய்யும் போது உங்களுக்கு விரிசல் விடாம நல்லா வரும். இப்போ நம்ம இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாவை இந்த அளவுக்கு எடுத்து கொஞ்சம் எண்ணெய் கையில தொட்டுக்கோங்க. இப்படி செஞ்சுக்கணும். இதை ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, சன்னமாவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு பைட்டுக்கு 1 எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும். இது போல நான் செஞ்ச அப்புறம் உங்களை கனெக்ட் ஆறேன். வானிலையில எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிருக்கேன். அதுல கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நம்ம கொஞ்சம் கலர் திரும்புற வரைக்கும் விடலாம். பருப்புகள் கலர் திரும்பினதுமே பச்சை மிளகாய் விழுது. இப்போ நான் போடுறது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நான் இதை காரம் வதக்கிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சிருவேன். இப்போ இதுலயே கொஞ்சம் கருவேப்பிலை
இப்போ பாருங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் வேக வச்ச துவரம் பருப்பு பாருங்கள் எப்படி கரைய வெந்திருக்கு. இது மாதிரி கரைய வெந்திருக்கணும். இப்போ நம்ம இதில் தண்ணி வச்சுக்கலாம். இப்போ அனலை ஹை பண்ணிடுங்க. ஹை பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போடுறேன். அப்புறம் டேஸ்ட் பண்ணும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ 1 நிமிஷம் மூடி வைக்கலாம் கொதி வர்றதுக்கு. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ இந்த உருண்டைகளை நம்ம செஞ்சு வச்சிருக்கிற சின்ன சின்ன இந்த அச்சுகளை நம்ம இதில் போட்டுடணும். பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த திக்னஸ் வந்து நல்லா இருக்கணும் பார்க்கறதுக்கு. அதாவது ரொம்ப மேடா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வேகாது உள்ள. அதனால நாம கொஞ்சம் பார்த்து நிதானமா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி செஞ்சுக்கணும். இப்போ எல்லாத்தையும் இதுல சேர்த்துடலாம். இப்போ அலுங்காம ஒரு தரம் கலந்து விடுங்க. இந்த தண்ணி வந்து அதில் அப்படியே வேகணும். தண்ணியிலே இது வேகணும். ரொம்ப கரண்டியை போட்டு ஃபாஸ்ட்டாக கலரக்கூடாது. ஜஸ்ட் ஒரு தரம். இப்போ கொதி வந்தப்புறம் அனல் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இது கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ கொதிக்க ஆரம்பிக்கும் போது நிதானமாக கொதிச்சுட்டே இருக்கிற மாதிரி அனல் கம்மி பண்ணிடணும். இப்போ இது வந்து 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இப்படியே வேகணும். இதுக்கு அப்படி நம்ம திறந்து வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஜல்தி தண்ணி இதில் இருக்கிற வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிடும். அதனால இந்த கரண்டி இப்படி நம்ம வச்சுட்டு இதுக்கு மேலே இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா பொங்கி வராமல் தொடர்ச்சியாக வெந்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அனல் கம்மியாக இருக்கிறதால அடியும் பிடிக்காது. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது 10 மினிட்ஸ் ஆச்சு. அப்படியே அழகாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம ஒரு தரம் கீழே அப்படியே கரண்டி கீழே வரைக்கும் அப்படியே தள்ளி விட்டோம் அப்படின்னா பருப்பு அப்படியே உங்களுக்கு கீழே இறங்கிடும். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் தண்ணி விட்டுக்கலாம். திக்னஸ் பார்த்துக்கிட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் விடலாம். இப்போ நான் தண்ணி விடுறேன். ஏன்னா இது வந்து இறக்கி வைக்கும்போது கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு இன்னும் கெட்டிப்பட்டுரும். அப்போ வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு இந்த சாகினஸ் இருக்காது, அப்படியே கெட்டியாயிடும். அதனால நான் இப்போ கொஞ்சம் தண்ணி விடுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நமக்கு வந்து இது மீடியமாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே மீடியமாக இருக்குது. நமக்கு வேணும் அப்படின்னா இன்னும் அந்த எடுத்து வச்சிருக்கிற அந்த பச்சை மிளகாய் விழுதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து முதல்ல ஒரு 3 டம்ளர் தண்ணி அளவுக்கு விட்டுருக்கேன். இப்போ மறுபடியும் 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இது வந்து இன்னொரு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இப்போ இது வேகட்டும் கொஞ்சம். இப்போ நம்ம அடுப்பில் போட்டு 20 நிமிஷம் ஆச்சு. பாருங்க நல்லா வெந்து எல்லாமே கீழே டெபாசிட் ஆயிடுச்சு. இப்போ இது வரைக்கும் நான் இதுக்கு பேரே இன்னும் சொல்லலை இல்லைங்களா. இது வந்து எங்கள் வீடுகளில் பப்பு குடும்பம் சொல்லுவாங்க, பப்பு பில்லலோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷுங்க. இப்போ இது வெந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். இப்படியே நம்ம எடுத்து சாப்பிடலாம். ஒவ்வொன்றா எடுத்து அழகாக சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் நல்லா வெந்து நல்லா க்ளீனாக இருக்குது. பாருங்கள் கட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒட்டாமல் நல்லா வருது. பாருங்கள் இப்போ நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு லாஸ்ட் டச்சாக என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேங்காய் துருவல். இது வந்து நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால், அதாவது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்றதா இருந்தால் வெய்ய காலத்தில் தேங்காய் போடுங்க. இல்லை வந்து வேண்டாம், தவிர்த்துடுங்க. தேங்காவை தவிர்த்துடுங்க. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் 5-6 மணி நேரம் கழித்து சாப்பிட்றோம் அப்படின்னா அது அந்த தேங்காய் வந்து இந்த வெயிலுக்கு கெட்டு போயிடும். இப்போ இதில் லெமன் ஜூஸ் பிழியலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உடனே சாப்பிட்றதா இருந்தால் லெமன் ஜூஸ் பிழியுங்க. இல்லைன்னா எப்படி அப்படின்னா லெமன் வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. பரிமாறும் போது அவங்கவுங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பிழிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம மொத்தத்துலேயும் எலுமிச்சை பழம் பிழிஞ்சிட்டோம் அப்படின்னா சுட வைக்கும் போது அந்த கசப்பு தன்மை வரும். அந்த எலுமிச்சை பழத்தையும் மாறிடும். அதனால நம்ம வந்து அதில் எலுமிச்சை பழம் மறுபடியும் பிழிஞ்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது. நம்ம பரிமாறும் போது வேணும்னா அவங்கவுங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பிழிஞ்சிக்கலாம். பாருங்க அருமையாக இருக்கு. கீழே வந்து இந்த லைட்டாக இந்த பருப்பு டெபாசிட் ஆகும். நம்ம அப்பப்போ இதை லைட்டாக கலந்து விடணும். அதுக்கு வந்து நமக்கு இது மாதிரி சின்ன அகலம் இல்லாத சின்ன கரண்டியாக பார்த்து நம்ம இது கலந்து விடணும். ரொம்ப ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷுங்க இது. எப்படி அப்படின்னா
நம்ம வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கெஸ்ட் வரும்போது நம்ம ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டிஷ் செய்வோம் இல்லைங்களா, அது மாதிரி ரொம்ப ஸ்பெஷல் டிஷ் செஞ்சு பாருங்க. அந்த காலத்து உணவுங்கிறதால இதுல வந்து எதுவும் அதிகமா எதுவும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை. அதே போல உடனே சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு செய்யலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். துவரம் பருப்பு இருக்கிறதால உங்களுக்கு நல்ல ப்ரோட்டீனும் கிடைக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ப்ரோட்டீன் பிளஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸும் கலந்து வர்றதால உங்களுக்கு நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.